பாலஸ்தீன் அகதிகளுக்கான ஐநா முகமையை மூட வேண்டும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதலுக்கு இவ்வமைப்பினர் உடந்தையாக இருந்ததாக கூறி குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் பாலஸ்தீன் அகதிகளுக்கான ஐநா முகமையின் பணி முடிவுக்கு வர வேண்டும் என்பதை சர்வதேச சமூகமும் ஐநாவும் புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என்று பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பாவின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வரும் விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவாக குழந்தைகளும் களமிறங்கியுள்ளனர். குறைவான ஊதியம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக ஐரோப்பிய ஒன்றியம் அறிமுகப்படுத்தியுள்ள புதிய விதிகள், குறைந்த விலையில் கிடைக்கும் வெளிநாட்டு இறக்குமதிகள், வரி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை முன்னிறுத்தி பிரெஞ்சு விவசாயிகள் சாலைகளில் டிராக்டர்களுடன் களமிறங்கி போராடி வருகின்றனர். இந்நிலையில் விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவளிக்கும் விதமாக ஸ்ட்ராஸ்பர்க் பகுதியில் குழந்தைகள் பொம்மை டிராக்டர்களில் வலம் வந்து விவசாயிகளைப் போல் தாங்களும் போராட்டத்தில் குதித்தனர். மினி டிராக்டர்களை ஓட்டிக்கொண்டு உங்களுக்கு நாளை நான் உணவளிக்கிறேன் என்ற வாசகங்களுடன் குழந்தைகள் போராட்டம் செய்தது மிக பெரும் கவனத்தை பெற்றுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.